ஒருத்தனுக்கு உள்ளம் வந்து யோசிச்சு பாருங்க, எதை கொண்டு மனுஷ உள்ளம் திருப்தி அடையுது? எதையெல்லாம் கொண்டு திருப்தி அடையுது? காசு சம்பாரிச்சா திருப்தி அடைஞ்சிரும்னு நினைக்கிறோம். ஒரு ஆளுக்கு கடன் இருக்கு, கடன் அடைச்ச உடனே திருப்தின்னு செத்த நேரம் உட்காருவாரு, வேற ஒரு பிரச்சனை வந்துடும், திருப்தி போயிடும். ஒரு ஆளுக்கு வந்து வேற ஒரு விஷயம் திருப்தியானதா இருக்கும், ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாரு, அது கிடைச்ச திருப்தி நினைப்பாரு, அது கிடைச்ச பிறகு நிம்மதி இல்லாம இருக்கும். அதனாலதான் எது எதெல்லாம் உலகத்துல இன்பங்களா பார்க்கப்படுதோ, எது கிடைச்சாலும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்லை. எது நிம்மதி ஏற்படுத்துதுன்னா அல்லாஹ்வுடைய நினைவு மட்டும்தான் நிம்மதி ஏற்படுத்துது. இப்போ அல்லாஹ்வுடைய நினைவு எப்போ வரும்? அல்லாஹ் பத்தின சரியான புரிதல் இருக்கணும், அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து எதை எதிர்பார்க்கறான்னு தெரிஞ்சிருக்கணும், அல்லாஹ் நம்மளை எதுக்காண்டி படைச்சாங்கிற நோக்கம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அல்லாஹ் நினைவு கூறுறதுல தெளிவா இருக்க முடியும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்? அப்ப இந்த துஆ என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஆனை என்னுடைய உள்ளத்தின் வசனமாக, என்னுடைய நெஞ்சத்தின் பிரகாசமாக, என்னுடைய பாவங்களுக்கு விமோச்சனமாக, இதை நான் ஓதுறது மூலியமா என் பாவத்தை மன்னிச்சிரு. ஆதமுடைய மக்கள் எல்லாருமே பாவம் செய்யறவங்க தானே. அப்ப நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் இந்த குர்ஆனை ஓதுறது மூலியமா, இந்த குர்ஆனை நம்ம பின்பற்றுறது மூலியமா, இந்த குர்ஆனுடைய இல்மை எல்லாம் கத்துக்கிறது மூலியமா என்னுடைய பாவங்களை யா அல்லாஹ் அழிச்சிரு. அதுக்கப்புறம் என்ன?